இறைவன் தந்த சொல்லதுவே உலகம் வாழ தந்ததுவே. இறைவன் தந்த சொல்லதுவே உலகம் வாழ தந்ததுவே. நாம் எல்லாம் வாழும் வழியதுவே. அதை நாம் மறந்தால் அழிவோமே. சொல்லுங்கள், ஒரு முறை சொல்லுங்கள். வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். இன்றைக்கு திருநெல்வேலியிலும் தூத்துக்குடியிலும் இருக்கக்கூடிய 2 அறியப்படாத கல்வெட்டுகளை பற்றி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு கல்வெட்டு ஸ்ரீவைகுண்டம் அணைக்கட்டில் கட்டப்பட்ட பிறகு அங்கே வைக்கப்பட்ட கல்வெட்டு. இன்னொன்று இடையன்குடியில் ஒரு ஆலயத்தில் வைக்கப்பட்டிருக்கிற ஒரு நினைவு கல்வெட்டு. இந்த ஸ்ரீவைகுண்டம் அணைக்கட்டை கட்டிய லெப்டினன்ட் எஃப்.எஸ். ஷெப்பர்ட் என்பவர் ஒரு மிகச்சிறந்த பொறியாளர். அவருக்கு முன்னால் பலர் அந்த அணைக்கட்டை கட்ட தொடங்கியதற்கு பிறகு இவர் அதை நிறைவு செய்து மிகச்சிறப்பாக அந்த அணைக்கட்டை கட்டி தென்னக மக்களின் நீர் தேவையை இன்றளவும் அது நிறைவேற்றி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அப்படியே இந்த பக்கம் வந்தால் இடையன்குடியில் ஒரு பழைய ஆலயத்தில் ஒரு நினைவு கல்வெட்டு. அந்த கல்வெட்டையும் இதே லெப்டினன்ட் எஃப்.எஸ். ஷெப்பர்ட் அவர்கள் தான் நிறுவியிருக்கிறார். எதற்காக என்று சொன்னால், தன்னுடைய மனைவி இறந்த பிறகு, அதாவது 20 வயதில் லூசியா என்கிற மனைவி இறந்தபோது அவர்களுக்காக நினைவு கல்வெட்டு வைத்திருக்கிறார். இதிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்று சொன்னால், இவர் அணைக்கட்டை கட்டிய அதே காலகட்டத்தில் தான் தன்னுடைய மனைவியை இழந்திருக்கிறார். எனவே மனைவிக்காக ஒரு அற்புதமான கல்வெட்டை, மிக அழகான ஒரு கவிதை போன்ற ஆங்கில வாசகங்களை வைத்த கல்வெட்டு இன்றைக்கும் இருக்கிறது. அந்த கல்வெட்டு கட்டிய அதே காலகட்டத்தில் தான் இந்த அணைக்கட்டு வேலையும் நடந்திருக்கிறது. இந்த லூசியா என்கிற பெண் யார் என்று சொன்னால், திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணத்தை தந்த, நான் அடிக்கடி கால்டுவெல்லை பற்றி இந்த மக்களுக்கு சொல்ல வேண்டும், ஒரு நாடகம் போட வேண்டும் என்று உங்களோடு பகிர்ந்து கொள்கிற அந்த கால்டுவெல்லினுடைய மகள், அவருடைய மருமகன் தான் இந்த ஷெப்பர்ட் என்பவர். இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, தன்னுடைய மனைவியை இழந்த அந்த நேரத்தில் கூட, அந்த காலகட்டத்தில் கூட தமிழக மக்களின் நீர் தேவையை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு நல்ல சாதனையை அவர் செய்துவிட்டு போயிருக்கிறார். இன்னொரு செய்தியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 1869 இந்த அணைக்கட்டு பணிகள் தொடங்கி அது உச்சத்திலிருந்து 1872 தான் தன்னுடைய மனைவியை அவர் இழக்கிறார். ஒரு பக்கம் மிகப்பெரிய சோகம், இன்னொரு பக்கம் மிகப்பெரிய சாதனை. தன்னுடைய சொந்த சோகத்துக்காக தமிழ் மக்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமையை அவர் நிறுத்திவிடவில்லை, சீராக சிறப்பாக செய்து கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த நினைவு கல்வெட்டில் ஒரு வசனத்தை எழுதியிருக்கிறார். அந்த வசனம் அவருடைய அன்றைய மனநிலையை நமக்கு புரிய வைக்கிறது. அது என்ன வசனம் என்று சொன்னால், நான் செய்வது இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் நீ அறிவாய் என்று இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு சொன்ன ஒரு வசனம். நான் செய்கிறது இன்னதென்று நீ அறியாய், இனிமேல் நீ அறிவாய். அப்போது அவர் மனசில் ஒரு கேள்வி இருந்திருக்கும்ல, நான் இவ்வளோ பெரிய நன்மையை தமிழ் மக்களுக்கு செஞ்சுருக்கேன், என் மனைவி இவ்வளோ சின்ன வயசில் எடுத்துக்கிட்டீங்களேன்னு. அந்த கேள்விக்கு பதிலாக இந்த வசனம் கிடைத்திருக்கும் போல் இருக்கிறது. எனவே தான் அதை இந்த நினைவு கல்வெட்டில் சேர்த்து பொறித்து வைத்திருக்கிறார். எனவே கால்டுவெல் மட்டுமல்ல, அவருடைய குடும்பத்திற்கே தமிழக மக்கள் கடமைப்பட்டிருக்கிறார்கள் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே மிகவும் பிரியமான வான்மலர் நேயர்களே, சமீபத்திலே நம்முடைய அன்புள்ள இரட்சகர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பண்டிகையை நாம் கொண்டாடி மகிழ்ந்தோம். எவ்வளோ பெரிய ஆனந்தம்! ஐயோ, உலகமே இருண்டு விட்டது, எங்கள் தலைவர் கொல்லப்பட்டு விட்டார், இனி எங்களை வழிநடத்துவார் யாரும் இல்லை. எவ்வளவு போதனைகளை கொடுத்தார், எவ்வளவு எங்களை ஆசீர்வாதமாய் நடத்தினார், எத்தனை அற்புத அடையாளங்களை நாங்கள் அவருடைய கைகளாலே செய்யப்பட்டதை கண்டு மகிழ்ந்தோம். அவர் போய்விட்டாரே என்று கலங்கி தவித்த சீஷர்களுக்கு தூதர்கள் வந்து சொன்னார்கள், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம், அவர் உயிர்த்தெழுந்து விட்டார். இந்த செய்தியை கேட்ட பிறகு அவர்கள் எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஊரெல்லாம் போய் சொன்னார்கள். இந்த விசேஷ நாளிலும் நாம் தியானிப்பதற்கென்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த வேதாகம பகுதி, இயேசு கிறிஸ்து நேரடியாக தம்மை நாடி வந்த மக்களை பார்த்து மலைப்பிரசங்கத்திலே சொன்ன வார்த்தைகள். மத்தேயு 6ஆம் அதிகாரம்
5ஆம் வசனத்திலே இருந்து 13ஆம் வசனம் வரை. இதிலே ஜெபிப்பது எப்படி என்று அவர் கற்றுக் கொடுக்கிறார். கார் டிரைவிங் செய்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். முதல்ல காரில் போய் ஏறி உட்காரும் பொழுது பக்கத்தில் ஒரு டிரைவிங் ஸ்கூல் இன்ஸ்ட்ரக்டர் இருப்பார். எப்படி ஸ்டேரிங் பிடிக்கணும், எப்படி பிரேக் பிடிக்கணும், எப்படி கிளச்சை யூஸ் பண்ணணும், எப்படி நம்ம மிரரில் பார்த்து எல்லா பக்கமும் அலர்ட்டாக வண்டியை ஓட்டணும் அப்படின்லாம் நமக்கு கற்றுக் கொடுப்பாங்க. நாள் போகிறப்போ படபடப்பாக இருக்கும், ஒன்றுமே தெரியாது. ஐயோ காரை இடிச்சிருவனோ, எங்கேயா விட்டுருவனோ அப்படின்னு பயந்துக்கிட்டு இருப்போம். ஆனால் நாளாக முதல் நாள் நாம் காரை தொட்டதை ஒரு 20 ஆண்டுகளுக்கு பிறகு யோசித்து பார்த்தோம்னா ரொம்ப சர்வசாதாரணமாக என்னமோ நினச்சிட்டு இருந்தால் கூட கை கால் நம்முடைய கண் நம்முடைய மூளை எல்லாம் ஒன்றா கோஆர்டினேட் ஆகி எவ்வளோ தூரம்னாலும் பயப்படாமல் தைரியமாக நம்ம கார் ஓட்ட கற்றுக்குவோம். அப்படி தானே? அதுதான் ஜெபிக்கிறது கூட எப்படின்னு தெரில. கர்த்தாவே, எல்லாரும் ஜெபம் பண்ணுறாங்க, எல்லாரும் முச்சந்தியில் நின்று ஜெபம் பண்ணுறாங்க, நீண்ட அங்கிகளை வச்சுக்கிட்டு பெரிய பெரிய வார்த்தைகளை சொல்லி தங்களுக்கு முன்னால் தாரை தப்பட்டையெல்லாம் வச்சுக்கிட்டு மிகுந்த விளம்பரத்தோடு வந்து ஜெபிக்கிறாங்க. எங்களுக்கு எப்படி ஜெபிக்கிறதுனே தெரியலையே அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருந்த ஏழை எளிய மக்களை, சாமானிய மக்களை, மிகவும் புறந்தள்ளப்பட்ட மக்களை பார்த்து சொல்கிறாரு, அவங்களெலாம் அவங்களுடைய பலனை அடைந்து தீர்ந்து விட்டார்கள். நீயோ ஜெபிக்கும் பொழுது அவங்கள மாதிரி ஜெபிக்காத. அவங்க மனிதர் காண வேண்டும் என்று ஜெபிக்கிறார்கள். நீயோ அந்தரங்கத்தில் போய் ஜெபி, அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற உன் பிதாவாகிய கடவுள் உனக்கு வெளியரங்கமாய் பதிலளிப்பார். அருமையானவர்களே, ஜெபிக்கும் பொழுது எந்த ஆர்ப்பாட்டமும் தேவையில்லை. நீ ஜெபிக்கிறது உனக்கும் கடவுளுக்கும் தெரிந்தால் போதும். உங்கள் இருவருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அன்பின் பிணைப்பின் உறவு வெளியரங்கமான ஆசீர்வாதங்களாக தெரிந்தால் போதும். யாரும் நமக்காக ஜெபிக்க வேண்டியதில்லை, யாரும் நமக்காக பரிந்துரைக்க வேண்டியதில்லை. நாமே அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம். அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகார ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்களுடைய சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்ளுவீர்கள் என்று கடவுளாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு போதிக்கின்றார். அருமையானவர்களே, எத்தனை பேர் நீங்கள் ஜெபிக்கிற பழக்கத்தில் இருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு தைரியமாக வெளியரங்கமாக ஒரு பப்ளிக்கில் ஒரு நல்ல கூட்டத்தில் ஜெபிக்க சொன்னால் ஜெபிக்க தெரியும்? எத்தனை பேருக்கு தயக்கமாக இருக்குது? பயப்படாதீங்க, இது ஒன்றும் பெரிய காரியமே இல்லை. சிலர் சொல்லுவாங்க, ஆமாய்யா ஜபம் ஜபம் ஜபம்னு ஜெபிச்சுக்கிட்டு மட்டும் உட்காந்துருப்பீங்க, ஒரு வேலையை செய்ய மாட்டீங்க, காரியம் நடந்துருமான்ட்டு ஜெபத்தை ரொம்ப அவங்க மட்டம் தட்டி அல்லது ஜெபத்துக்கு என்னமோ ஒன்றுமே இல்லாத மாதிரி பேசுவாங்க. நான் உங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப திட்டமும் தெளிவுமாக கூறுகிறேன். வாழ்க்கையில் ஜெபிக்கிற மனிதர்கள் அடைந்த வெற்றியை போல வேற ஒன்றும் இல்லை. பைபிளில் போட்டிருக்கு, எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தான், ஆனால் கருத்தாய் ஜெபித்தார். அந்த ஜெபத்தை கேட்டு வானத்தையே கடவுள் அடைத்து வைத்திருந்தார், மழை பெய்யாதிருந்தது என்று நாம் வாசிக்கின்றோம். அவ்வளோ பெரிய ஸ்லாக்கியங்களை கடவுள் வந்து ஜெபிக்கிற மனிதர்களுக்கு தருகிறார். பரிசுத்த வேதாகமத்தின் முதல் பக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, திருச்சபை வரலாற்றிலும் தனி மனித வரலாற்றிலும் பார்த்தீங்கன்னா, ஜெபம்ன்ற ஒரே ஆயுதத்தை கொண்டு பெரிய 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 காரியங்களை சாதித்தவர்கள் எத்தனையோ பேர் உண்டு. அருமையானவர்களே, நீங்களோ அப்படின்னு கூட ஆண்டவர் சொல்ல, நீயோ பர்சனலாக சொல்கிறாரு, நீயோ ஜெபிக்கும் பொழுது வெளியரங்கமாய் வந்து மனிதர் காண வேண்டும் என்று ஜெபிக்காதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து விட்டார்கள். அந்த ஜெபம் பண்ணோன்னே எல்லாம் பண்ணுவாங்க, ஐயோ இவ்வளோ பெரிய பரிசுத்தவான்யா, எப்படி ஜெபிக்கிறார் பாரியா, என்னென்ன வார்த்தைகள்லாம் சொல்லி ஜெபிக்கிறார் பாரியா, பரலோகத்தில் உள்ள கடவுளே அசைக்கிறார் பாரியான்னு 10 பேர் பேசுவாங்கள்ல, முடிஞ்சு போச்சு. அதோட பலனை அடைந்து தீர்ந்தார்கள். நம்ம ஜெபம்லாம் அப்படி இருக்கக்கூடாது. கூரையை தாண்டி போகிறது மாத்திரமல்ல, பரலோகத்தை போய் அசைக்கிறதாக, பரலோகத்திலே உள்ள கடவுளுடைய இருதயத்திலே நம்மீது இரக்கத்தை உண்டாக்குவதற்காக அப்படிப்பட்ட ஒரு ஜெபமாக இருக்க வேண்டும். அருமையானவர்களே, எனக்கு ஜெபிக்க தெரியலன்னொன்னே இந்த வேத பகுதியில் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று அழைக்கப்படுகின்ற கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை நாம் வாசிக்கின்றோம்.
ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க பழகுவோம். என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம மூச்சு விட மறக்கிறோமா, அல்லது நிறுத்துகிறோமா, என்னைக்காச்சும் சாப்பிடாம கூட இருப்போம், 5 நாள் சாப்பிடலன்னா கூட இருப்போம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மூச்சு விடலைன்னு வச்சுங்க, நம்மளோட வாழ்க்கையை நின்று போயிடும். ஜெபிக்கலைன்னு வச்சுங்க, நம்ம ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். தினமும் ஜெபிக்க கர்த்தர் நம்மை அழைக்கின்றார். அவரே ஒரு ஜெப வீரராய் இருந்தார். கெத்செமனே தோட்டத்திலே ஜெபித்தார். அநேக இடங்களிலே இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து ஜெபத்தினுடைய முக்கியத்துவத்தை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றார். இந்த விசேஷித்த நாளிலும் மனிதரைப் போல நீ ஜெபிக்க வேண்டாம், மாயக்காரரைப் போல ஜெபிக்க வேண்டாம். இந்த தெரு முனைகளிலே நின்று கொண்டு ஜெபிக்கின்ற பெரிய பெரிய மத தலைவர்களைப் போல் நீ ஜெபிக்க வேண்டாம். நீயோ உன்னுடைய அறை வீட்டுக்குள் போய் அந்தரங்கத்தில் இருக்கிற கடவுளை நோக்கி ஜெபி. கடவுள் உனக்கு வெளியரங்கமாய் பதிலளிப்பார். ஜெபம்ன்றதனுடைய எண்ட் ரிசல்ட் என்னன்னா, கர்த்தர் நம்மை ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதிக்கிறதா இருக்க வேண்டும், நம்முடைய கவலைகளை போக்குகிறதா இருக்க வேண்டும், நமக்கு பலத்தை தருகிறதா இருக்க வேண்டும், நமக்கு சத்துவத்தை தருகிறதா இருக்க வேண்டும். ஜெபிக்கிறவனுடைய வாழ்க்கையில் கடவுள் செயலாற்றுகிறார் என்பதனை அனுபவிக்கிற கிருபை இருக்க வேண்டும். அதுதான் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் முக்கியம். சில சமயத்தில் சில மெடிசின்ஸ் போட்டோம்னு சொல்லுவோம், இந்த மாத்திரை ரொம்ப நல்லா கேட்குதுங்க, என் கைவலி போயிடுச்சுங்க. நம்ம அதை உணர்றோம்ல. ஜெபிக்கிறதின் வழியாக கர்த்தர் நமக்குள் செயலாற்றுகிறதை அப்படித்தான் நாம் அனுபவிக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். ஜெபிக்கிறது நம் வாழ்க்கையிலே முக்கியமானது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நமக்கு போதித்திருக்கிற தலையாய போதனைகளில் ஒன்று, நீயோ ஜெபிக்கும் பொழுது மாயக்காரரைப் போல அல்ல, திருமுனைகளிலே நிற்கிறவர்களைப் போல அல்ல, தங்களுக்கு முன்பாக விளம்பரங்களை ஏற்படுத்தி கொண்டு ஜெபிக்கிறவர்களைப் போல அல்ல, அமைதியாய் கடவுளை நோக்கி விண்ணப்பம் பண்ணு, அவரிடத்திலே உன் உள்ளத்தில் உள்ளதை கொட்டு, அவர் உனக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுப்பார் என்று சொல்லுகின்றார். உயிர்த்தெழுந்த கடவுள் நமக்காக பிதாவாகிய கடவுளுடைய வலது பாரிசத்திலே பரிந்து பேசி கொண்டிருக்கிறவராய் இருக்கிறார். அந்த கடவுள் ஜெபிக்கிற நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை தருவார். ஆகவே கவலைகளில் இருக்கிறவர்கள், பாரத்தில் இருக்கிறவர்கள், பலவிதமான இடுக்கண்களில் இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களுடைய சிறையிருப்பை, துன்ப நிலையை மாற்றுவார் என்று நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கூறி அவர்களை திடப்படுத்துங்கள். நீங்கள் மற்றவர்களுக்காக செய்கிற ஜெபம் உண்மையாலுமே நம்மையும் ரட்சிக்கும், அவர்களையும் ரட்சிக்கும். கர்த்தர் தாமே நம்மோடு கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபிப்போமாக. பரிசுத்தமுள்ள கர்த்தாவே, நீயோ ஜெபிக்கும் பொழுது கடவுளாகிய கர்த்தரை நோக்கி ஜெபி. மனிதரை பிரியப்படுத்துவதற்காக அல்ல, கடவுளிடத்திலே போய் உன்னுடைய விண்ணப்பம் அவருடைய இருதயத்திலே இரக்கத்தையும் கிருபையும் கொண்டு வரும்படி ஜெபி. ஆண்டவரே, உண்மையாய் உம்முடைய ஆசீர்வாதத்தை எங்கள் வாழ்க்கையிலே அனுபவிக்க அந்த ஜெப ஆவியை எங்களுக்குள்ளே ஊற்றி அருளும். அநேகரை ஜெப வீரர்களாக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஜெபத்தின் மீது விசுவாசம் வைக்கிற ஒரு சந்ததியை உருவாக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் திருப்பெயராலே எங்களை ஒப்படைத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே. ஆமேன். என்று மாறாத நல்ல இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும், பிதாவாகிய கடவுளுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் ஆசீர்வாதம் வழிநடத்துதலும் நம்மோடு கூட இருந்து விசுவாசத்திலே மாத்திரமல்ல, ஜெப வீரர்களாகவும் நாம் வளர்ந்து பெருக கிருபையும் தயவும் ஒத்தாசையும் செய்து கடவுள் வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். வான்மலரின் புதிய முகவரி: கிறிஸ்டியன் மீடியா சென்டர், 105 பாந்தியன் சாலை, 2வது தளம், மியூசியம் எதிரில், எக்மோர், சென்னை 6,08,000.